இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் அரைச்ச பொடியை வச்சு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், ஒரு கைப்பிடி நிறைய உரித்த சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதை ஊற வச்சிடணும். லேசாக சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக கரைக்க வரும். அதனால் நான் அதையே சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் பருப்பையும் தக்காளியும் மட்டும் போட்டு வேக வச்சுருங்க. அதுக்குள்ளார வெஜிடபிள் எல்லாம் நல்லா கட் பண்ணி அதை ஒரு வாணலியில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்குங்க. அதை வதங்கிட்டு இருக்கும்போதே அந்த வெஜிடபிளுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகுத்தூள் இதெல்லாம் அதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. அப்போது வெஜிடபிளுக்கு தனியாக ஒரு டேஸ்ட் வரும். அதுக்கு உப்பையும் போட்டுக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்த வேண்டாம். கடைசியாக இதெல்லாம் வதங்கி முடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூளை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் போடுங்க. அதையும் எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்திருக்கிற அந்த பருப்பை லேசாக கடைஞ்சி விடுங்க. லேசாக கடைஞ்சால் போதும், ரொம்ப நைஸாக கடைய வேண்டாம். இந்த வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் அந்த பருப்புக்குள்ளே நம்ம சேர்க்குறோம். இப்போ இந்த வெஜிடபிள் ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கிறதுனால பாதி அளவுக்கு வெந்திருக்கும். மிச்ச பாதி அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா அது வெந்த பிறகு தான் நம்ம கடைசியாக புளியை சேர்க்கணும். இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த நம்ம சேர்த்த சாம்பார் பொடிக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை சேர்க்குறோம். புளி தண்ணியை அளவளவாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அது கொதித்த பிறகு கடைசியாக நம்ம மணத்துக்காக லேசாக பெருங்காய பொடி சேர்த்து தாளித்து கொட்ட போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. இப்போ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக மணம் வருது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது கூட நம்ம சாதம், பொங்கல், தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் இந்த சாம்பாரை சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.